ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அஸ்த நட்சத்திரத்தில் 9 கிரகங்கள் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அஸ்த நட்சத்திரத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு, ஒரு சுவையான குறிப்பு. நம்ம ஏற்கனவே நட்சத்திரங்களை பற்றி நிறைய தெளிவாக சொன்னாலும் சில விஷயங்களை நினைவூட்ட வேண்டியதுனால இப்போ நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம். அஸ்த நட்சத்திரம்ங்கிறது சந்திரனோட நட்சத்திரம். அஸ்தம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் உள்ளங்கை, கை தான், உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படிங்கிறாங்கல்ல. அதனால் அஸ்த நட்சத்திரம்ங்கிறது பார்த்திங்கன்னா கை மாறி வானத்தில் தென்பட்டதுனால இதுக்கு அஸ்தம் அப்படிங்கிற பேர் வச்சுட்டாங்க. ஜோதிட சாஸ்திரங்கள்லேயே அந்த கைரேகை நூல்களை பற்றின ஒரு நூல்களுக்கு அஸ்தரேகை சாஸ்திரம் அப்படின்னு பேர் உண்டு. அதனால் அஸ்த நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரொம்ப எமோஷ்னல் கேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். எமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்பு செலுத்தினா தீவிரமாக அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கும். வெறுப்பு வந்தாலும் பார்த்திங்கன்னா அதை நினச்சி எமோஷன்ஸாக மனசுக்குள்ளே ஏங்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் அஸ்த நட்சத்திரத்தோட ஸ்பெஷல் கேரக்டர். கன்னி ராசியில் முழுமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரம் தான். இந்த அஸ்த நட்சத்திரம் என்ன ஆகும்னா, யாரோட பழகினாலும் ரொம்ப டெப்த்தாக அன்பாக பழகி உள்ளார இறங்கிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, யார் மேலே நம்பிக்கை செலுத்துகிறோமோ அவங்களே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காத அளவுக்கு நம்பிக்கை துரோகமான சில செயல்களில் ஈடுபட்டுருவாங்க. இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வாக்கு தவறிடுவாங்க. இதை நினச்சி என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, பின்னாடி உண்மையிலே நம்பிக்கையானவர்கள் வர்றவங்கள பார்த்தா கூட எல்லார் மேலேயும் சந்தேகப்படுவோம்ல. அதாவது யாரோ ஒருத்தர்கள்ட்ட நம்ம பாதிக்கப்பட்டோங்கிறதுனால எல்லாரையும் சந்தேகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது சூடான பாலில் வாய் வச்ச பூனை அதுக்கப்புறம் பாலை கண்டாலே உழுந்தடிச்சு ஓடுதுங்கிற கரையா, யாரோ ஒருத்தங்க ஏமாற்றினாங்கன்னா எல்லாரும் ஏமாற்றுவாங்கன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. யாரோ ஒருத்தங்க நல்லது செஞ்சாங்கன்னா எல்லாருமே நல்லது செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இந்த 2 கேரக்டருமே அவங்கள்ட்ட இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா, நம்பக்கூடியவர்களை சந்தேகப்படுவது, சில நேரங்களில் சந்தேகப்பட வேண்டியவர்களை நம்புவதுங்கிற சில சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வந்தால் கூட பெரிய அளவுக்கு யாருக்கும் இடையூறு செய்யணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அவர்கள்ட்ட பெரிதாக இருக்காது. அவங்களுடைய அன்பு, அவங்க செலுத்தக்கூடிய அன்பு, அவர்களுக்கு உள்ள அவ்வளவுக்கு அதிகமான திறமை இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா, அற்புதமாக எல்லா தகவல்களையும் சேகரித்து வச்சுருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போதுமே ஒரு ஆதரவாளர் வட்டம் இருக்கும். ஒன்று அழகாகவும் இருப்பாங்க, அறிவில் சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க. அஸ்த நட்சத்திரம் உள்ள பலருக்கு, அதாவது எல்லாருக்கும் அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 2வது திருமணம் அல்லது 2வது காதல், இதுதான் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்குது. இந்த அனுபவங்களில் பல இது தெரியுது. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, இயல்பாகவே அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அப்படின்னு பார்க்கணும். அஸ்த நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் இவர்கள் பார்த்திங்கன்னா படிக்கிற விஷயத்திலே பார்த்திங்கன்னா உயர்ந்த தன்மையான படிப்புகள் இருக்கும். அது என்ன உயர்ந்த தன்மையான படிப்புகள் அப்படின்னா, ஒரு ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அரசனுக்கு அதாவது உயர் பொறுப்பில் இருக்கவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா டாப் லெவலில் விஷயங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நிலையில் தான் அவங்க இருப்பாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க பெரிய அளவுக்கு நல்ல முயற்சி பண்ணி அவங்களுடைய அறிவுகளை நல்ல நிலைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைமையில் அவங்க இருப்பாங்கங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தது அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் இவங்க தான் பார்த்திங்கன்னா கடும் எமோஷ்னலாக கேரக்டராக இருப்பாங்க. இவர்களுக்கு அதிகாரம், பதவி இதை விட பார்த்திங்கன்னா அன்புக்காக இயங்கக்கூடிய நிலை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இவங்க மேலே இவ்வளோ அன்பாக இருந்தோம், இவ்வளோலாம் செஞ்சோம், நமக்கு கடைசியாக எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா மனசளவில் ரொம்ப வருத்தப்படுறவர்களாக இருப்பாங்க. சின்ன விஷயம்னா கூட ஓடி போய் இவங்க நிற்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது நன்றி கெட்டத்தனமாக கூட நடந்துருவாங்க. சில பேர் பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னால் கூட கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. அன்பாக இது வரைக்கும் பேசி நம்மள்ட்ட நடிச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது சங்கடப்பட முடியாதுல்ல. அதனால் அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள், உண்மையான அன்பை செலுத்தக்கூடியவர்கள், அன்புக்காக கட்டுப்படக்கூடியவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இவர்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பேர் களஞ்சியம் அப்படின்னு பேர். களஞ்சியம் அப்படின்னா இவங்க இருக்கிற இடத்துக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேர் ஹவுசிங், அந்த மாதிரி ஸ்டாக்கிஸ்ட்டு, குடோன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பல்வேறு விதமான தகவல்களை பார்த்திங்கன்னா இவங்க சேகரித்து வச்சுப்பாங்க. யார் எப்போ கேட்டாலும் இவர்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள். இந்த விற்க முடியாத பொருட்கள் இருக்குது இல்லையா, அதை போய் இவங்க வாங்கினாங்கன்னா அடுத்து அந்த இடத்துல விற்பனை ஆகிடும்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காலியாக இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு லே அவுட் போடுறாங்கன்னா முதல்ல போய் இவங்க வாங்கினாங்கன்னா கடன்னு எல்லாத்தையும் விற்றுரும். காலையில் டீ கடையில் போய் முதல்ல ஒரு பன்னு சாப்பிட்டாங்கன்னா கடன்னு சேல்ஸ் ஆகும்ல. விற்பனை ஆகக்கூடியது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முதல்ல இவங்க தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகணும், வளரணும் அப்படிங்கிறதுக்கு இது சரிப்படாது. அதனால் அஸ்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் சேமிப்பு களஞ்சியமாகவும் அந்த சேமிப்பு களஞ்சியங்கள்லேருந்து பொருட்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறதில்ல, அதில் இவங்களுடைய அந்த இது நல்ல பெரிய அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் குரு இருந்தால், அஸ்த நட்சத்திரத்தில் குரு இருந்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்களும் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் 1க்கு 4 விதமாக, இப்போ இவங்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை உடனே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது சரிதானா சரியில்லையாங்கிறதுக்கு 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி இவங்க சொல்கிறது சரியா, எனக்கு ஏதோ அது சரியாக படலையே அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் அவங்கள்ட்ட சொன்னால் கூட இது உண்மையாக பொய்யாங்கிறதுக்காக 4 விதமான புக்குகளை அவங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய வால்யூமாக இருக்கிற புத்தகத்தை கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 வரியில் சுருக்கி கொடுங்கன்னா அழகாக அந்த நச்சுன்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ சிலப்பதிகாரம்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு 4-5 விஷயத்தை சொல்லிட்டு வரோம்ல, அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்றாகுங்கிற மாதிரி, அதில் கூடிய நட்ஷலில் பார்த்திங்கன்னா 4 வரியில் நச்சுன்னு எடுத்து சொல்கிறவங்களா இருப்பாங்க. அதே போல் தகவல் தொடர்பு துறைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு எந்த நேரத்தில் எதை சொல்லணும், காலம் தவறாமல் சொல்லணும், அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது எந்த அளவுக்கு டயத்தை சேவ் பண்ணுது அப்படின்ட்டுல. ஒரு தகவல் தவறாக போயிட்டாலும் விஷயங்கள் தப்பாக போயிடும், காலம் தவறி போனாலும் விஷயங்கள் தப்பாக போயிடுங்கிறதுனால யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எதை சொல்லணும் எதை செய்யணுங்கிறத அனுசரித்து செய்யக்கூடிய தன்மை இவர்கள்ட்ட இருக்கும். பொதுவாக அந்த தொலைத்தொடர்பு துறைகள்லையும் இந்த தூதரகங்கள்லையும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு நிறைய பேர் அது சார்ந்த துறைகள்லையும் அதுலேயே பணியாற்றுவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால், இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பொதுவாக சந்திரனுடைய நட்சத்திரங்களில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா காதல் திருமணங்கள் அதிக அளவுக்கு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது அது பொதுவான விதி தான். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது சுக்கிரன் கன்னி ராசியில் வரும்போது நீச்சம் ஆகிறதுனால இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பல விஷயங்களில் இவங்க ஆசை காட்டி மோசம் பண்ணுறதும்பாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க ஏமாந்துடுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த பங்கு சந்தையில் நிறைய பணத்தை இழந்துருவாங்க. நிதி நிறுவனங்களுக்கு பணத்தை வசூல் பண்ணி அதிகம் வட்டி கிடைக்குங்கிறனால பணத்தை கொடுத்துட்டு அதனால் பணத்தை இழக்கிறவர்கள், தான் இழக்கிறது மட்டும் இல்லை, தன்னை மாதிரி மற்றவங்க நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் ஒரு வட்டி கிடைக்கணும், மற்றவங்களையும் கடன் வாங்கி கொடுக்க வச்சுட்டு அவங்க கடனையும் சேர்த்து இவங்க கொடுத்துட்ருப்பாங்கள்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழப்புகள் அதிகமாக இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் சார் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தா நான் உங்களுக்கு மாதம் 20 ரூபா கொடுக்குறேன்னா எப்படி நம்புறது, இந்த 10 ரூபாய் அவங்கள்ட்ட எப்படி 20 ரூபா வருது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் அலசி ஆராய மாட்டாங்க. ஆனால் குரு இருந்தால் அப்படியே தலைகீழன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு யாரையுமே எளிமையாக நம்பிடுவாங்க. சில நேரங்கள்னால் அதனால் பாதிக்கப்படுறது அந்த அஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த மாதிரி சில பாதிப்புகள் நிறைய நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அஸ்த நட்சத்திரத்தில் சனி இருந்தால், அஸ்த நட்சத்திரத்தில் சனி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இவர்கள் எப்படின்னா கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தொடர்புலே இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி துறைகள் தான் இவர்களுக்கும் அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மீடியா அந்த மாதிரி துறைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்வத்தோடு அதில் கலந்துக்குவாங்க. இதில் வேறு ஏதாவது கிரகம் கலந்துருந்ததுன்னா உடனே நீங்கள் சொன்னது தப்புன்ட்டு வந்துடக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா சந்திரனுடைய வீட்டுகள் சனி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அழகை விட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூய்மை மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த பழங்கால விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை சொன்னிங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிறத விட இதோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதும் அதுக்கான எவிடன்சஸ் என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அப்படி கலெக்ட் பண்ணி கொண்டாந்து அழகாக சொல்கிறாங்கல்ல, கிளாசிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னைய வரைக்கும் நீங்கள் பழைய பாட்டுகள் சில பாடல்கள் கேட்கும்போது நமக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. இப்போ நிறைய சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் பார்க்குறோமோ இன்றைக்கி வர பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் டிஎம்எஸ், சீர்காழி கவுந்தராஜன் அந்த மாதிரி பாடல்கள் தானே இன்னைய வரைக்கும் எல்லாம் விரும்பி கேட்குறாங்க. அந்த மாதிரி பழமையை புதுமைகளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு ஒரு அற்புதமான திறமை இருக்குங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் ராகு இருந்தால், அஸ்த நட்சத்திரத்தில் ராகு இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது எப்படின்னா
உணவு சம்மந்தப்பட்ட தொழில்னால் நெல், அரிசி இந்த மாதிரி எந்த விஷயத்தை வேணாலும் இருந்தால், ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, இந்த அரிசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி வந்து ரத்தினங்கள் வந்து விற்பனை செய்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு வந்து தானியங்களை வந்து தரம் பிரிக்கிறதுன்னு ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது தானியங்களில் வந்து அரைச்சி கொடுக்குறதுன்னு சொல்கிறோம் இல்லை, மாவு அரைக்கிறது பார்த்திங்களா, கோதுமை மாவு, அந்த மாவு, அரிசி மாவு இதாக இருக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து நவரத்தன விற்பனையாளர்கள், அரிசி விற்பனையாளர்கள், இந்த மாதிரி தானிய விற்பனையாளர்களுக்கு வந்து அதோடு தொடர்புடையவர்களாக இருப்பாங்க. இவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும். குறைந்தபட்சம் அவங்க வீட்டுக்கு எதிரிலையாவது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு அரிசி கடையாவது இருப்பாங்க, அல்லது அரிசியோடு சம்மந்தப்பட்டவர்கள், உணவுப் பொருள்களோடு சம்மந்தப்பட்டவர்கள், இதெல்லாம் கூட எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அப்போல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும். இதுவே கேதுவாக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான். பெரிய பெரிய விஷயங்களை வந்து உடச்சி சின்ன சின்னதாக ஆக்குறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பெரிய மரத்தை அறுத்து அதை சின்ன சின்ன பொருட்களாக செய்கிறோம்ல, பெரிய வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை துண்டு துண்டாக கட் பண்ணி விற்கிறோம்ல. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய தோசையை போடுறோம், நான் கட் பண்ணும்போது 4ஆக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை வந்து துண்டு துண்டாக்கி கட் பண்ணி, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு துணியை அப்படியே விற்கிறதுக்கும் துணியை வந்து கட் பண்ணி விற்கிறதுக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் இல்லையா. சின்ன சின்ன ரிப்பன் மாதிரி கட் பண்ணி விற்கிறது, இந்த மாதிரி வந்து எதுவாக இருந்தாலும் பிரித்து விற்பனை செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் கேது இருந்தால், இது வந்து நான் துணிக்கு மட்டும் சொல்ல, துணிங்கிறது ஒரு உதாரணம், எல்லாவற்றிலும் மொத்தமாக வந்து ஒரு பெரிய லேஅவுட்டை விற்க முடியாத பெரிய நிலத்தை வந்து சின்ன சின்னதாக துண்டு நிலங்களாக்கி ஒரு மனையாக விற்கிறாங்கல்ல. இந்த மாதிரி எல்லா துறைகள்லேயும் அவங்க வந்து ஹோல்சேலாக பெரிய லெவலுக்கு பண்ணாத சின்ன சின்னதாக்கி விற்கிறது, கூறுகட்டி விற்கிறதுங்கிற மாதிரி விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கறதா இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன நேயர்களே, அஸ்த நட்சத்திரத்தோட தன்மை என்ன, அதில் 9 கிரகங்கள் நிற்கும்போது அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.